அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் ரியாலிஸ் சாலிஹீன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடத்தில் உறுதியாக இருப்பதும் சிந்தனை செய்தல். இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கக்கூடிய பாடத்தில் உறுதியாக இருப்பதை பற்றி தான். அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்கிறான்? நம்ம உறுதியாக இருக்கணும். எந்த விஷயத்தில்? அல்லாஹ் ஒருவன் இருக்காங்கிற விஷயத்த நம்ம என்றைக்குமே அல்லாஹ் ஒருவன் இருக்காங்கிற மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? உறுதியாக இருக்கணும். இதை பற்றி தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான் நம்மளுக்கு குர்ஆன் வசனத்துலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்லேயுமே நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கோம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, யார் ஒருத்தவங்க உறுதியாக இருக்காங்களோ, அல்லாஹ் ஒருவன் உறுதியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மரணம் வாயில் மலக்குமார்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்களுக்கு இறக்குற அந்த டைமில் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியான சொர்க்கம் உண்டு. அந்த சொர்க்கத்தில் நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணணும்? கிடைக்கும். நீங்கள் செஞ்ச இந்த உலகத்திலையும் சரி மறு உலகத்திலும் சரி உங்களுடைய உதவியாளர்களாகவும் நாங்கள் இருக்கோம். உங்களுடைய மன்னிப்பையுமே அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கான். யார் ஒருத்தவங்க அல்லாஹ் ஒருவன் தான் இருக்காங்கிற விஷயத்த நம்ம உறுதியாக நம்புகிறோமோ அவர்கள் யாருமே என்ன பண்ண வேணாம்? பயப்படுமே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த குர்ஆன் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஹதீஸ் 85. அபு அம்ரு அல்லது அபு அம்ரா சுபைன் பின் அப்துல்லாஹ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் கேள்விப்படாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் இஸ்லாத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அல்லாஹ்வே ஈமான் கொள்கிறேன், நீங்களும் என்ன பண்ணுங்கள்? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க, உறுதியாக இருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க? இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்த ஹதீஸில் 86 அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நடுநிலையில் நீங்கள் எல்லோருமே நேர்வழியில் செயல்படுத்துங்க. ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. என்னன்னா, நீங்கள் எவ்வளோ அமல்கள் செஞ்சாலுமே சரி அல்லாஹ் ஒருவனை இருக்காங்கிற விஷயத்தை நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் உங்களோட அமல்களே என்ன ஆகும்? செயல்படுத்தக்கூடியதாக இருக்குமே தவிர மற்றது எதுவுமே உங்களால் என்ன பண்ண முடியாது? வெற்றி அடைய முடியாது. நீங்கள் என்ன தான் அமல் செஞ்சாலுமே வெற்றி அடைய முடியாதுங்கிற விஷயத்த ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? ஆமாம், எனக்கும் அதே தான். நான் என்ன அமல் செஞ்சாலுமே அதனால் என்ன பண்ண முடியாது? என்னால் வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ் ஒருவன் இருக்காங்கிற விஷயத்த நான் உறுதியாக நம்பினா மட்டும்தான் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன பண்ணுறான்? நம்மளோட விஷயத்தை எல்லாத்தையுமே செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடத்தில் நம்ம அல்லாஹ் மேலே முழுமையாக உறுதியாக இருக்கணுங்கிற மட்டும்தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தை பாருங்கள். சிந்தனையின் செய்தல். சிந்தனை செய்தல்னால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? சிந்திக்கணும். சிந்திச்சாதான் அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தெல்லாம் படைச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான், படைப்புகளும் சரி உலக அழிவும் சரி மறுமையும் சரி பயங்கரமான இன்மை மறுமை இரவு இதை எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் என்ன பண்ணுறான்? உறுதியாக நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்பக்கூடியதாக இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உபதேசத்தை எல்லாத்தையும் பற்றியுமே நான் என்ன பண்ணுறேன்? உங்களிடம் காட்டக்கூடியதாக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? 2 அடியாகவும் இருக்கீங்க, தனித்தனி நபராகவும் இருக்கிறீங்க. இது எல்லாமே நீங்கள் இருக்கும்போது எப்படி அல்லாஹ் எழுந்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எத்தனை பேர் சேர்ந்து தொழுதாலும் சரி தனித்தனியாக தொழுதாலும் சரி அல்லாஹுக்கு நின்று நம்ம வணங்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிற விஷயத்த நம்ம இங்கே பார்க்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், வானங்களும் பூமிகளும் இரவு பகல் இது எல்லா விஷயத்தையுமே நம்ம எனக்கு என்ன பண்ணுறோம்? அத்தாட்சிகளாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இது எல்லாமே இந்த நிலையில் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய வலாப்புறத்தில் சாய்ந்து இருக்கும்போது அல்லாஹவை என்ன பண்ணணும்? நம்ம நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். வானங்கள் பூமி இதை பற்றி எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான் அப்படிங்கிறத. இத்தனை படைப்புமே அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த படைப்புகள் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்? படைச்சிருக்கேன். இதெல்லாம் நீ பார்க்கலையா அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு
கேட்குறான். நரக நெருப்புலேருந்து, வேதனையிலேருந்து, இதுலேருந்து எல்லாத்தையுமே அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய படைப்புகளை எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன பண்ணுறான், கேட்குறான். நீங்கள் படைப்புகளை எதுவுமே நீங்கள் வந்து பார்க்கலையா, வானத்தை பார்க்கலையா, மலையை பார்க்கலையா, நீங்கள் பூமியை பார்க்கவில்லையா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கலையா அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் வந்து நம்ம பார்க்குறான். இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணணும், நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான், நம்ம பூமி வானம் எல்லாத்தையுமே எப்படி படைச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்கணும். அதை பற்றி தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் வரக்கூடிய வாரத்தில் இன்ஷால்லா நம்ம பாடங்கள் பார்ப்போம். இன்ஷால்லா இந்த வாரத்தில் பார்க்கக்கூடிய இந்த பாடத்தில் இன்ஷால்லா எல்லோருமே பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் இன்ஷால்லா நம்பக்கூடியதாக இருக்குது. இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.